محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளும் அன்புமுடைய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் எம் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபிஉ தாபிஈன்கள் மற்றும் மறுமை நாள் வரைக்கும் சத்திய மார்க்கத்தை அதன் தூய வழியிலே பின்பற்றக்கூடிய அத்தனை முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் மீதில் உண்டாகட்டுமாக என வேண்டியதன் பிற்பாடு, அல்லாஹ்வினுடைய மாளிகையிலேயே அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக தூய எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, சிறுவர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளைகளையும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய போதனைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதிலும் அவர்களுடைய எச்சரிக்கைகளை விளக்கல்களை முற்றுமுழுதாய் தவிர்ந்து வாழ்வதிலும் அந்த அல்லாஹுவை அஞ்சு கொள்ளும்படி என்னையும் உங்களையும் இறையச்சத்தை கொண்டு உபதேசம் செய்தவனாக இன்றைய இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் என்ற அடிப்படையிலான ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. உண்மையில் சமூகத்திலே இந்த ரெண்டு சாராரும் மிக முக்கியமானவர்களாக பார்க்கப்பட வேண்டும். இந்த சமூகத்தில் சிறுவர்கள் சீரிய முறையிலே வளர்க்கப்படுகிறார்களோ, எந்த சமூகத்தில் முதியவர்கள் சிறந்த முன்மாதிரி மிக்கவர்களாக இருக்கிறார்களோ, நிச்சயமாக அது அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த சமூகத்திற்கும் மிகப்பெரியதோர் சிறப்பாக இருக்கும். அவ்வாறு நல்ல வழியில் வளர்க்கப்பட்டவர்களினால் இந்த சமூகம் சிறப்பு பெற்றுக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உண்மையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் இந்த இரண்டு சாராரும் முக்கியஸ்தர்களாக கருதப்படுகிறார்கள், பார்க்கப்படுகிறார்கள். இவர்களது உருவாக்கம் குறித்து இஸ்லாமிய விழிப்பூட்டல் மிகவும் அதிகமாக காணப்படுவதை எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தின்படி இந்த உலகத்தில் பிறக்கும் எந்த குழந்தையும் வழிகட்ட சிந்தனையோடு பிறப்பதில்லை. அது ஒரு முஸ்லிமாகவே பிறக்கிறது. எனவே முஸ்லிமாக வளர்த்தெடுப்பது அந்த பெற்றோர்களினுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதுபோலவே அவ்வகையில் சிறு பராயம் முதல் வளர்க்கப்படுகிற அந்த குழந்தைகள் வாலிபத்திலும் சிறந்தவர்களாக, அவர்களுடைய குடும்பத்தில் ஏனைய அந்த பருவ காலப்பகுதியிலும் சிறந்தவர்களாக இருந்து முதுமை அடைந்த பிறகும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய எதிர்பார்ப்பாக இருந்ததை பார்க்கிறோம். எனவே இந்த வகையில் இந்த சமூகத்தினுடைய முதலாவது அடையாளம் இந்த குழந்தைகளாகும். இந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு தூரம் இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியத்தை கொடுக்கிறது என்றால், அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னரமே, அது உருவாக்கப்படுவதற்கு முன்னரே அதற்கு கண்ணியத்தை இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கிறது. எந்த வகையில் என்றால்,
ஒரு குழந்தை திருமணம் என்ற சிறந்த ஒரு முன்மாதிரி தவிர்த்து அது பிறக்கப்படுமாக இருந்தால் அந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு பேரிழுக்காக அது அடையாளப்படுத்தப்படுகிறது. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னரே அதனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்களை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் முறையான திருமணம் சார்ந்த நடைமுறையாகும். எனவே பிறப்பதற்கு முன்னரே இஸ்லாம் அதை வலியுறுத்தி இருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னராக அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய திருமணம் என்பது இஸ்லாமிய முறைப்படி நடத்தப்பட வேண்டும். ஒரு மனைவி கணவனால் எவ்வாறு தெரிவு செய்யப்பட வேண்டும், ஒரு மனைவியினுடைய பாதுகாவலரால் அல்லது வழி சொல்லக்கூடிய தகுதியுடையவரால் பெற்றோர்களால் எவ்வாறு அந்த மணமகன், அந்த பெண்ணுக்கான மணமகன் பார்க்கப்பட வேண்டும், தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதில் மிக கவனம் செலுத்தி வருவதே இந்த குழந்தைகள் விஷயத்தில் அளப்பெரும் கண்ணியத்தை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கி இருக்கிறது என்பதனை அதனூடாக எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. எனவேதான் ஒரு மணமகன் சரியான துணைவியை தேட வேண்டும், ஒரு மணமகளுக்கு சரியான கணவனை தேடி கொடுக்க வேண்டும். அதனால் கண்ணியமாக அந்த குழந்தை பிறக்க வேண்டும், கண்ணியமாக சிறப்புகளோடு அது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த குழந்தைக்கும் குழந்தை சார்ந்த குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் சிறப்பு சேர்க்கக்கூடியதாக அது இருக்கும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அத்தாட்சியில் இருந்தும் உள்ளதுதான் அன் خلق لكم من انفسكم, உங்களில் இருந்தே அஸ்வாஜா, உங்களுக்கான மனைவிகளை படைத்திருப்பது அவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சியாகும். வஜஅல பைனக்கும், தொடர்ந்து சொல்கிறார் லிதஸ்குனு இலைஹா, ஏனென்றால் நீங்கள் அந்த பெண்களிடத்திலே அமைதியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, பின்னர் உங்களுக்கு மத்தியிலே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே, அந்த குடும்பத்திற்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா ஒரு பாசத்தையும் ஒரு பரிவையும் ஒரு பிணைப்பையும் ஏற்படுத்துகிறான். எனவே இதுவெல்லாம் அல்லாஹ்வினுடைய உயர்ந்த அந்தஸ்தாக இருக்கின்றன, உயர்ந்த அத்தாட்சிகளாக இருக்கின்றன என்பதனை சூரா ரூம் 21வது வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே இந்த திருமணத்தினுடைய நோக்கம் என்னவென்று பார்க்கையில் அமைதி, அன்பு, நல்ல தலைமுறை. நல்ல தலைமுறை எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும் என்றால் குழந்தைகளிடத்திலிருந்து ஆரம்பமாக வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்கிறார்கள், உங்களுக்கு, அதாவது கணவன் எவ்வாறு மனைவியை தேர்வு செய்ய வேண்டும், மனைவியை கணவன் எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 செய்திகளை சொல்லுகிறார்கள். ஒன்று, இந்த திருமணத்தினுடைய நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக இந்த மனம் முடிக்கப்படக்கூடிய பெண் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், 4 விடயங்களுக்காக இந்த பெண் திருமணம் செய்து கொள்ளப்படுகிறாள். அவளுடைய அழகு, அந்தஸ்து, பொருளாதாரம், மார்க்கம். மார்க்கமுடையவளை தெரிவு செய்வதன் மூலமாக நீர் வெற்றி அடைந்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாம் மனைவியை தேர்வு செய்கிற பொழுது அல்லது திருமணம் இருக்கிற ஒரு ஆடவன், ஒரு கணவன் ஒரு மனைவியை தெரிவு செய்கிற பொழுது கண்டிப்பாக மார்க்கமுடையவளை பார்க்க வேண்டும். அப்போதுதான் அந்த குடும்பத்தில் அமைதி பிறக்கும், அந்த குடும்பத்தில் பாசம் ஏற்படும், அந்த குடும்பத்தின் ஊடாக பிறக்கக்கூடிய குழந்தைகளால் நல்லதொரு தலைமுறை இந்த சமூகத்திற்கு கிடைக்கும். இது போலவே பெற்றோர்களுக்கு, பெண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அல்லது பாதுகாவலருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா ஜாஅக்கும் மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு, உங்களிடத்தில் உங்களுடைய பெண் பிள்ளைகளை திருமணம் கேட்டு வரக்கூடியவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தால்,
அவர்களுடைய நன்னடத்தையால் நல்ல பழக்க வழக்கங்களால் உங்களிடத்தில் அவர்கள் வருவார்களாக இருந்தால், நல்ல மார்க்கப்பற்று நல்ல ஒழுக்கமுடையவர்களாக வருவார்களாக இருந்தால், அப்படியானவர்களை உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பாதுகாவலுக்கு கீழ் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். அப்படி செய்யவில்லை என்றால் பெரியதொரு குழப்பமும் ஒரு ஃபித்னாவும் உங்களுக்கு மத்தியிலே ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே ஒரு கணவன் மனைவியை தெரிவு செய்கிற பொழுதும், ஒரு மனைவி அல்லது மனைவியினுடைய குடும்பத்தார் கணவனை தெரிவு செய்கிற சந்தர்ப்பத்திலும் நல்ல மார்க்கம் இருந்தால் மாத்திரம்தான் நல்ல குழந்தைகளும் அதனால் நல்ல தலைமுறையும் உருவாகும் என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்வதன் ஊடாக, ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னிருந்தே இஸ்லாமிய மார்க்கத்தால் மிகப்பெரிய கண்ணியம் கொடுத்து பார்க்கப்படுகிறான் என்ற அந்த உண்மையை இதிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. குழந்தைகள் என்பவர்கள் இந்த சமுதாயத்தின் எதிர்காலம். அவர்கள் நல்ல ஈமான் புகட்டப்பட்டவர்களாக, இஸ்லாமிய போதனைகள் வழங்கப்பட்டவர்களாக இந்த சமூகத்திலே அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால், இன்கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், 3 அமல்களை தவிர அவனுடைய சகல காரியங்களும் அவனை விட்டும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. அதிலே ஒன்று இல்முன் யுன்தஃபா பிஹி, முதலாவது சதகா ஜாரியா, நிலையான தர்மம். நாம் மரணித்தாலும் நிலையான ஒரு தர்மம் செய்துவிட்டு மரணிப்போமாக இருந்தால் மறுமை வரைக்கும் அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு இருக்கும். அதுபோலவே பயன் தரக்கூடிய நல்ல கல்வி, அந்த கல்வி பயன் தந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நாம் மரணித்தாலும் அதனால் எங்களுக்கு எங்களுடைய மண்ணறைக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, ஒரு குழந்தை, ஒரு சாலிஹான பிள்ளை, அந்த பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளை. இவ்வாறு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை, ஒரு சிறுவனை வளர்த்துவிட்டு அந்த பெற்றோர்கள் மரணிப்பார்களாக இருந்தால் அது இந்த சமுதாயத்தினுடைய நல்லதொரு பிரஜையாக, நல்ல சமுதாயம் உருவாக்கப்படுவதற்கு காரணமாக மாறுகிற பொழுது அந்த சமூகம் ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய, அதனால் சிறப்படையக்கூடிய சமூகமாக மாறும். நிச்சயமாக இந்த நபிமொழி எதை எங்களுக்கு உணர்த்துகிறது என்றால், சிறுவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டும். தன்னுடைய தந்தைக்காக, தன்னுடைய தாய்க்காக, தன்னுடைய உறவுகளுக்காக, தன்னுடைய ஏனைய தந்தையினுடைய தாயினுடைய நண்பர்களுக்காக என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக நாம் வளர்த்தெடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரியதோர் சேவை அந்த குழந்தையின் ஊடாக இதுவாகத்தான் இருக்கும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் சிறுவர்களை நெறிப்படுத்துவதற்கு சில வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அவைகளை நாங்கள் கொத்துபா பிரசங்கங்களின் ஊடாக, பயான் நிகழ்வுகளின் ஊடாக, அல்லது ஏதோ ஒரு விழிப்புணர்வுகளின் ஊடாக நாங்கள் கேட்டிருக்கலாம், அல்லது இஸ்லாமிய நூட்களின் ஊடாக படித்திருக்கலாம். அவைகளை இந்த இடத்தில் நாம் நினைவு கூறுவதன் மூலமாக நிச்சயமாக எங்களுக்கு பயனுள்ளதாக அது அமையும் என்ற அடிப்படையில் அவைகளை இந்த பிரசங்க நேரத்திற்குள் தொட்டு காட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக இஸ்லாம் கூறக்கூடியது, நான் ஏற்கனவே சொன்னது போன்று, ஒரு ஆண் நல்லதொரு துணைவியை தேர்வு செய்ய வேண்டும். ஒரு பெண் அல்லது பெண்ணுடைய குடும்பத்தார் நல்லதொரு கணவனை தெரிவு செய்து வழங்க வேண்டும். இரண்டாவதாக குழந்தை, அதனூடாக நல்ல துணைவியின் ஊடாக குழந்தை பெற்றால் அதற்கு அழகிய பெயர்களை வைக்க வேண்டும். நபித்தோழர்களுடைய பெயர், அரபு மொழியிலே அழகான அர்த்தமுள்ள பெயர்கள், இவைகளை கொண்டு அந்த குழந்தைகளுக்கு பெயர் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அபூதாவுதிலே ஒரு நபிமொழி வந்திருக்கிறது, இன்னக்கும் துதஊன யௌமல் கியாமத்தி பிஅஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாஇக்கும், நிச்சயமாக நாளை மறுமையிலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். எப்படி தெரியுமா?
உங்களுடைய பெயர்களை கொண்டும் உங்களுடைய பெற்றோர்களினுடைய பெயர்களை கொண்டும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். எனவே உங்களுடைய பெயர்களை நல்லதாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய சமூகத்தில் இது ஓரளவுக்கு பரவாயில்லை. அழகான பெயர்களை வைப்பதற்கு நாங்கள் முயற்சிகளை செய்கிறோம். சிலர் எப்படி என்றால் ஒவ்வொரு மௌலைமார்களிடத்திலும் ஒரு 10 பெயர்களை எடுத்துக் கொள்வார்கள். எடுத்து அதிலே தெரிவு செய்து எதுவுமே கிட்டாத சந்தர்ப்பத்தில் என்ன செய்வார்கள் என்றால் ஏதாவது ஒரு பெயரை வைத்துவிட்டு அதற்கு பிறகு அர்த்தம் கேட்கக்கூடியவர்களாக வருவார்கள். அங்கு பார்த்தால் அது ஒரு இடை சொல்லும் இன்னும் ஒரு வினை சொல்லுமாக இருக்கும். எங்கிருந்து எடுத்திருப்பார் என்றால் ஒன்றில் நபி மொழியில் இருந்து எடுத்திருப்பார் அல்லது திருமறை குர்ஆனில் இருந்து எடுத்திருப்பார். ஆன போதிலும் அர்த்தம் இல்லாத பெயராக அது இருக்கலாம். அல்லது நாவுக்கு அழகாக இருக்க வேண்டும் என்று அதிகமானவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இருந்த போதிலும் எங்களுடைய சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா அருள் செய்ய வேண்டும். தற்காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் சஹாபாக்களினுடைய பெயர்கள் கொண்டு வைக்கப்படுகிறார்கள். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எங்களுடைய நபித்தோழர்களுடைய காலத்து பெயர்கள் தற்சமயம் வைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே நாங்கள் எங்களுடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் அழகிய பெயர் என்பதற்காகவோ என்று சொல்லுவார்கள் என்பதற்காகவோ அல்லது வேறு பல காரணத்திற்காகவோ அன்றி நாங்கள் தூய எண்ணத்தோடு எங்களுடைய பிள்ளைகளுக்கான பெயர்களை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல மிக முக்கியமாக மூன்றாவது அம்சம் மார்க்கத்தையும் நட்பண்பையும் பண்பாட்டையும் எங்களுடைய கலாச்சார விழுமியங்களையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க அவசியப்படுத்தப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நீங்கள் நரக நெருப்பிலே இருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். நீங்கள் மாத்திரம் தொழுதால் போதாது, நீங்கள் மாத்திரம் ஜக்காத் வழங்கினால் போதாது, நீங்கள் மாத்திரம் அதிகப்படியான நல்லமல்களை செய்தால் போதாது, மாறாக உங்களுடைய மனைவியை ஊக்கப்படுத்த வேண்டும், உங்களுடைய பெற்றோர்களை ஆசைப்படுத்த வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளை நெறிப்படுத்த வேண்டும். இவ்வாறு நீங்கள் நெறிப்படுத்தி நீங்கள் அவர்களுக்காக நல்ல முறையில் வாழ்ந்து காட்டுவீர்களாக இருந்தால் அவர்கள் உங்களை துயர்ந்து வருவார்கள். எனவே நரக நெருப்பிலிருந்து அவர்களை காத்து முத்தகீன்களுக்கு அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிற அந்த சுவனத்தை அவர்களுக்கும் பெற்றுக் கொடுத்து நாங்களும் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். எனவே மிக முக்கியமான அம்சம் மார்க்க விழுமியங்களை அவர்களுக்கு போதித்து கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அன்பு கடந்த கட்டளையோடு வழிப்படுத்தலோடு மிக அழகான முறையிலே மார்க்க சட்ட திட்டங்களை கற்றுக் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நபி தோழர் சொல்லுகிறார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சபையிலே இருந்து உணவருந்திக் கொண்டிருந்தேன். என்னுடைய கரம் அந்த சாப்பாட்டு தட்டில் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்தது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கரங்களை பிடித்து, அருமை மகனே, உனக்கு நீ பிஸ்மி சொல்லி சாப்பிடு, உனக்கு அருகில் இருப்பதை சாப்பிடு என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் என்றால், எங்களுடைய குழந்தை தொழாமல் தூங்குகிறது என்றால் அவன் வகுப்புக்கு சென்று வந்து அசதியில் தூங்குகிறான், பிறகு தொழுது கொள்ளட்டும் என்று நாம் நினைக்கிறோம். பின்னர் எங்களுக்கு ஏதாவது வேலை வந்து விட்டால் நாங்கள் சென்று விடுகிறோம். அவர் தொழுதாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. இது தொடர்கிறது. இது போல ஏதாவது உண்ணக்கூடாத ஒரு பொருளை அந்த குழந்தை சாப்பிட்டு விட்டால், அது வேறொருவருடைய சொத்தாக இருந்தால் நாம் பார்த்து கண்டும் காணாமல் விட்டு விடுகிறோம். கண்டிப்பது கிடையாது. எதுவாக இருந்தாலும் பிள்ளைகள் இப்போதுதான் சிறிய வயதாக இருக்கிறது என்ற எண்ணத்தில் எதையும் ஆரம்பத்தில் கற்றுக் கொடுக்க தவறியவர்களாக நாங்கள் மாறிவிடுகிறோம். ஆனால் ஒரு சாப்பாட்டு மேசையில் எவ்வகையில் உணவு உட்கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகான முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழர் சிறிய வயதில் இருக்கும் போது சொல்லி காண்பிக்கிறார்கள். இன்று இதை
நாம் செய்ய தவறிய காரணத்தினால் எங்களுடைய இளம் வயது வாலிப பருவத்தை அடைந்த குழந்தைகளை கூட சபையிலே உட்கார வைத்து சாப்பிடுவதற்கு கூச்சப்படுகிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு முறையை நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. அவர்கள் நடுவில் இருந்து சாப்பிடுகிறார்கள். அவர்கள் விரும்பிய விதத்தில் எல்லோரும் கூடி உண்ணுகிற பொழுது முறை தவறி உண்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் சிறிய வயதில் அவர்களுக்கு சிறந்த பழக்கத்தை கொடுக்காததன் காரணம் தான் இது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை சதக்காவாக வந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயில் இருந்த பழத்தை விரலை போட்டு வெளியிலே எடுத்து விடுகிறார்கள். ஏனென்றால் சதக்கா பொருள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் குறிப்பாக அஹ்லுல் பைத்தினருக்கும் அது ஹராமாகும், அது சாப்பிடக்கூடாது. ஆனால் நாங்கள் என்றால் சின்ன குழந்தை தானே, இன்னும் மார்க்கம் அவருக்கு கடமையாகுவதற்கு காலம் இருக்கிறது என்ற அடிப்படையில் அதனை கண்டும் காணாது விடக்கூடியவர்களாக இருப்போம். எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது. எங்களுடைய குழந்தைகள் எவ்வாறு பேச வேண்டும், பெரியவர்களோடு எவ்வாறு பேச வேண்டும், அவர்களை ஒட்டிய சம வயதுடையவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பொய் பேசக்கூடாது, இட்டுக்கட்டுதல் கூடாது, தில்லு முள்ளு செய்தல் கூடாது, பிறருக்கு அநீதி இழைத்தல் கூடாது, சூழ்ச்சி செய்தல் கூடாது என்ற எல்லா தவறான பழக்க வழக்கங்களையும் விழிப்பூட்டல் செய்து அவர்களை தவிர்த்து பழக்க வேண்டும். நல்ல பண்பாடுகளை, இஸ்லாம் கூறக்கூடிய நல்ல ஒழுக்கங்களை, பணிவு, அன்பு, பாசம், மென்மை, பொறுமை போன்ற அழகிய பண்புகளை எங்களிடத்தில் இருக்கத்தக்க பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது தவறுகிற பட்சத்தில் ஒரு மோசமான சந்ததிதான் இந்த உலகத்திலே உருவாகும். இன்று பெரும்பான்மையானவர்கள் அதனை கவனத்தில் கொள்ளாத காரணத்தினாலேதான் நாங்கள் அறிந்திராத, நாங்கள் கேள்விப்பட்டிராத பல்வேறுபட்ட அசம்பாவிதங்கள் எங்களுடைய முஸ்லிம் பிரதேசங்களில் கூட நடந்து கொண்டிருப்பதை எம்மால் பார்க்க முடியுமாக, கேட்க முடியுமாக இருப்பது மிக பெரும் கவலை தரக்கூடிய அம்சமாகும். அதுபோலவே அன்பும் கருணையும் அவர்களுக்கு காட்டுதல் வேண்டும். எப்போதும் பாசத்தோடு அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும், இரக்கத்தன்மையை காட்ட வேண்டும். எப்போதும் கோபத்தை காண்பிக்க கூடியவர்களாக, எப்போதும் கண்டிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, எப்போதும் நாங்கள் கல் நெஞ்சோடு கடுகடுப்பாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தோமே ஆனால் நிச்சயமாக அவ்வாறான ஒரு கடுமையான எதிர்காலத்தை நோக்கியவர்களாகத்தான் அவர்கள் வளர்க்கப்படுவார்கள், உருவாக்கப்படுவார்கள் என்ற கசப்பான உண்மையை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மல்லம் யர்ஹம் லா யுர்ஹம், மல்லா யர்ஹம் லா யுர்ஹம். யார் அன்பு காட்டவில்லையோ அவர் அன்பு காட்டப்பட மாட்டார். இந்த செய்தியை எப்போது சொல்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதே போல உமாமா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை இவர்கள் முத்தமிடுவார்கள். குறிப்பாக இந்த நபிமொழியின் போது ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை முத்தமிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது அந்த நபி தோழர் கேட்கிறார், குழந்தைகளை முத்தமிடுகிறீர்களா என்று கேட்டபோது ஆம் என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர் சொல்லுகிறார், இன்னலி அஷரத மினல் அவுலாத், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள், லனுகப்பில மின்ஹும் அஹதா, அதில இருந்து ஒருவரையும் ஒருபோதும் நான் முத்தமிட்டதே இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எச்சரிக்கையாக இந்த நபிமொழியை சொல்லுகிறார்கள், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இது போல ஏராளமான வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். உமாமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூத்த புதல்வியாகிய ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய புதல்வியார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது
ருக்குவுக்கு போற போது, சுஜூதுக்கு போற போது என்று இறக்கி வைப்பார்கள். மற்ற நேரங்களில் தூக்கிக் கொள்வார்கள். அந்த குழந்தை அவர்களோடு தொங்கிக் கொண்டிருக்கும் தொழுகையின் போது. எனவே அவைகளை உதறி தள்ளி அவர்களை தூக்கி எறிந்து ஒருபோதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கவில்லை. அல்லாஹுவை தியானிக்கிற இடத்தில் கூட பிள்ளைகளை கருணையோடும் அன்போடும் பார்த்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இது அவருடைய உறவோடு சம்பந்தப்பட்டது. அது அல்லாத குழந்தைகளை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணைத்திருக்கிறார்கள், முத்தமிட்டிருக்கிறார்கள். ஒரு அபிசீனிய ஒரு குழந்தை, ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு குழந்தை அழுக்கோடு விளையாடி கொண்டிருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற தழுவி அந்த குழந்தையை முத்தமிட்டு, இந்த குழந்தை அழகாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த குழந்தைக்கு ஒரு சட்டையை போட்டுவிட்டு, நீ அழகாக இருக்கிறாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பை வெளிப்படுத்திய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும், ஏனைய பெற்றோர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும், சிறுவர்கள் எப்போதும் அன்பு காட்டப்பட வேண்டியவர்கள், அவர்கள் அன்பால் பாசத்தால் வளர்த்தெடுக்கப்பட வேண்டியவர்கள் என்பது இஸ்லாத்தினுடைய போதனையாக இருக்கிறது என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உண்மையில் இந்த அன்பு பாசம் என்பது ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பை உணர்த்துகிறது, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது, ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது, ஒரு உத்வேகத்தை அதற்கு ஏற்படுத்துகிறது. அதனால் அதனுடைய நாளாந்த செயற்பாடுகளை மிகச் சிறப்பாக செய்கிறது. அப்படியான பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகள் மிக அழகாக வழிபடக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். எனவே நாங்கள் எப்போதும் அன்பு செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இது தவிர கடுஞ்சொல்லால் பேசுவது, எங்களுடைய குழந்தை இல்லை என்பதற்காக அச்சுறுத்துவது, பயங்காட்டுவது, யாராவது ஒரு குழந்தை எம்முடைய தோற்றத்தை கண்டு பயந்து விட்டால் அதனை ஒரு பெருமையாக நினைத்துக் கொண்டு அந்த குழந்தையை பயங்காட்டுகிற ஒரு பழக்கம் எங்களில் சில சகோதரர்களுக்கு இருக்கும். அவைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் நாங்கள் அழைத்து அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடுஞ்சொல்லால் அவர்களை கண்டிக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லுகிறார்கள், சலாம் சொல்லுவதனுடைய ஒழுங்குமுறையை பற்றி சொல்லுகிறார்கள். எப்படி தெரியுமா? ஒரு மனிதன் ஏனையவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். சிறியவர்கள் தான் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். லியுஸல்லிமிஸ் ஸகீரு அலல் கபீர் சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சிறிய குழந்தை, ஒரு சிறியவர்கள் தான் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த விதியை சில சந்தர்ப்பங்களில் தகர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அதுதான் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தால் அருகிலே சென்று சலாம் சொல்லி அவர்களை நலன் விசாரிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார். எனவே எந்த நேரத்திலும் நாங்கள் அவர்களோடு அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நாங்கள் விரும்பாத விதத்தில் அவர்கள் நடந்து கொள்ளலாம். மோசமான பழக்கம் ஏதாவது ஒன்றை அவர்கள் வெளிப்படுத்தி விடலாம், அல்லது ஒரு அவமானம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் செய்து விடலாம். சபையில் நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்றை அவர்கள் செய்து விடலாம். இந்த சந்தர்ப்பங்களில் கண்டிப்பு என்பதை தவிர்த்து முதன்மையான ஆயுதமாக, முதன்மையான வழிகாட்டலாக அந்த பெற்றோர்களுக்கு இருப்பது என்னவென்றால், அந்த குழந்தை செய்த குற்றத்தை விளக்கப்படுத்தி சொல்ல வேண்டும். அதை தவிர்த்து நாங்கள் கண்டிக்கக்கூடியவர்களாக மாத்திரம் இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை குறித்த செயலை பெற்றோர்கள் இல்லாத இடத்தில் செய்வதற்கு பழக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த குழந்தையினுடைய பாதுகாப்பு, அன்பு, ஒரு உள தூய்மை, அச்சமில்லாத தன்மை, இவைகளெல்லாம் உருவாக வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதனை இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோல குழந்தைகளுக்கு தர்பியத் கொடுக்க, நல்ல மார்க்க சட்ட திட்டங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிள்ளைகளுக்கு எது எதிர்காலத்திற்கு சரியாக அமையுமோ அவைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அவர்களுடைய மார்க்கத்திற்கும் அவர்களுடைய உலக ரீதியிலான அம்சங்களுக்கும் என்னவெல்லாம் சிறப்பானதாக இருக்குமோ அவைகளை அவர்களுக்கு போதித்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
தொழுகையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு குர்ஆன் ஓதுவதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் முதன்மை கடமையாக பெற்றோர்களுக்கு அமைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல சரியான கல்வியை நாங்கள் கொடுக்க வேண்டும். எந்த இடத்தில் சரியான திருமறை குர்ஆன் மற்றும் சுன்னாவுக்கு மாற்றமான கல்வி புகட்டப்படுகிறதோ அவைகளை விட்டும் தவிர்த்து எங்களுடைய குழந்தைகளை மார்க்க அம்சங்கள் புகட்டப்படுகிற இடத்திற்கு மாத்திரம் அனுப்பக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவர்களுடைய கல்வியிலும் அவர்களுடைய போதனையிலும் அவர்களுடைய நடைமுறையிலும் எல்லாம் இஸ்லாம் கலந்திருக்கும்படியாக நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை வழிநடாத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆறாவது அம்சமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நாங்கள் நீளமாக நடந்து கொள்ள வேண்டும். அது சொத்து பிரிப்பாக இருந்தாலும், எங்களுடைய நடத்தை ரீதியிலாக இருந்தாலும், நாங்கள் உணவு வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும், அவர்களுக்கு துணி வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், கல்வியை வழங்குகிற விஷயத்தில் அதற்காக செலவு செய்கிற விஷயமாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே நீதமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ் வஅதிலு பைன அவுலாதிக்கும், சொல்கிறார்கள், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியிலே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நஹல் இஸ்லாமு அனி தஃதீல் பைனல் அவுலாத், அதாவது குழந்தைகளுக்கு மத்தியிலே பிரிவினையை, ஒருவர் சிறந்தவர் மற்றவர் தாழ்ந்தவர் அல்லது சமத்துவம் இல்லாத அந்த நடவடிக்கை இருக்கிறதே, அதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது என்பதனை இந்த நபிமொழியின் ஊடாக எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. அதே போல பொருளாதார ரீதியாகவும் எங்களுடைய மனநிலை ரீதியாகவும் சிறந்த கவனிப்பை கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம், பல்வேறுபட்ட சவால்களை எதிர்நோக்கக்கூடியவர்களாக குழந்தைகள் வளர்ந்து வருகிறார்கள். எனவே அந்த சவால்களுக்கு அவர்கள் எவ்வகையில் முகம் கொடுக்கலாம், எவ்வாறான நிலையில் அவர்கள் அதனை எதிர்கொள்ளலாம் என்பது போன்ற வழிகாட்டுதல்களை வழங்குவது பெற்றோர்களினுடைய கடமையாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் சிறந்த பெற்றோர்களாகவும் எங்களுடைய குழந்தைகளை சிறந்த குழந்தைகளாகவும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இறுதியாக நான் சொன்ன அந்த விஷயம், பெற்றோர் பிள்ளைகள் எதிர்நோக்கக்கூடிய இந்த நவீன உலகத்தினுடைய சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை அவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும். அதிலே விசேடமாக 2 சவால்கள் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த 2 சவால்களில் ஒன்று என்னன்னு கேட்டால், குடும்ப கட்டமைப்பின் சீரழிவு ஏற்பட்டு விடுமாக இருந்தால் அந்த குழந்தை, அவ்வாறான அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தை சரியாக வளர்வதில் பெரிய சிக்கலை அது எதிர்நோக்கும். உதாரணமாக, முறையற்ற பழக்க வழக்கம் பெற்றோரிடம் இருந்து, ஒன்றில் தாய் அல்லது தந்தையிடம் இருந்து அந்த குடும்பம் பிரிந்து விடுமாக இருந்தால், குழந்தைக்கு தேவையான சரியான பராமரிப்பு தாயிடம் இருந்தோ அல்லது தந்தையிடம் இருந்தோ கிடைக்காத அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தை நடத்தை பிறழ்வுகளுக்கு மிக இலகுவாக ஈர்க்கப்படும். எல்லோரையும் சொல்ல முடியாது, மிக இலகுவாக அவ்வாறான குழந்தைகள் இருக்கப்படுவார்கள். அவர்களுக்கு எது சரி எது பிழை என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் மிகுந்த சவால்களை இந்த உலகத்திலே அவர்கள் எதிர்நோக்க காரணமாக அது அமைந்துவிடும். எனவே பெற்றோர்கள் குழந்தைகளினுடைய விடயத்தில் மிக அவதானமாக இருக்க வேண்டும். பிரிவு என்ற எல்லைக்கு வந்தாலும், கணவன் மனைவி பிரிவு என்ற எல்லைக்கு வந்தாலும், நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்காக அவசியம் ஒரு இடத்திலே நின்று நாம் சிந்திக்க வேண்டும். விட்டு கொடுத்து அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதனூடாக எங்களுடைய குழந்தைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை எம்மால் ஏற்படுத்திக் கொடுக்க முடியும் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய பொறுப்பை உணர்ந்தவர்களாக அந்த கடமையை சரிவர செயற்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொருவரும் நீங்கள் மேய்ப்பாளர்கள்,
உங்களுடைய மெய்ப்பினங்கள் பற்றி நாளை மறுமையிலே கேட்கப்படுவீர்கள். அதிலே முதன்மையானது அமானிதமாக உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தரப்பட்டிருக்கிற இந்த குழந்தைகளாகும். எனவே இவர்களை மிகச் சரியாக நீங்கள் வளர்த்தெடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதுபோல இவ்வாறான குடும்ப பிரிவின் காரணமாக என்ன ஏற்படுகிறது என்றால், முதலாவது அமைதி, அன்பு இல்லாத ஒரு குழந்தையாக அது வளர்கிறது. அதுபோல மனநல குறைபாடுகள், உள நோய்களுக்கு மிக விரைவாக அது தாக்கப்படக்கூடிய குழந்தையாக அது மாறுகிறது. கல்வி அதனை பெற்றுக்கொள்வதில் பெருத்த சவாலை அது எதிர்நோக்குகிறது. அதற்கான செலவுகளை பெற்றுக்கொள்ள முடியாது, தத்தளிக்கிறது. இடைநடுவில் கல்வியை விடுகிறது, தொழிலை நோக்கி செல்கிறது. தொழிலிலே கூடாத நண்பர்களோடு சேர்ந்து முறையற்ற பாவனைகளை, முறையற்ற செயற்பாடுகளை, முறையற்ற வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு இந்த சமூகத்திற்கு ஒரு சுமையாக மாறுகிற மோசமான ஒரு குழந்தையாக அது மிக விரைவாக மாறுவதை எங்களால் பார்க்கிறோம். இரண்டாவது சவால் மிக சுருக்கமாக நான் சொல்கிறேன். இந்த நவீன தொழில்நுட்பத்தை எதிர்கொள்கின்ற விஷயத்திலே இருக்கக்கூடிய தாக்கம், எதை பயன்படுத்துவது, எதை பயன்படுத்துவதை விட்டு தவிர்த்து கொள்வது, என்ன முறையில் நாங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்வது அல்லது இந்த சமூக வலை பாவனங்களை பயன்படுத்துவது என்பது தெரியாது. அதற்கான வரையறைகளை அது சரியான முறையில் இனங்கண்டு கொள்ளாது அது பயன்படுத்துவதற்கு வெளிக்கிடுகிறது என்றால் நிச்சயமாக அந்த குழந்தை எதிர்காலத்தில் பாரியதொரு சீரழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது பொருளாகும். எனவே நாங்கள் இதற்கான வசதிகளை செய்து கொடுக்கிற அதே சந்தர்ப்பத்தில் அதனை எவ்வாறு அந்த குழந்தை பயன்படுத்துகிறது என்பதனை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளில் முதன்மையானது உடல் ரீதியான பாதிப்புகள் அந்த குழந்தைக்கு ஏற்படுகிறது. நீண்ட நேரம் அந்த ஸ்கிரீனை அது பாவித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அதனுடைய கண்கள் செயலிழப்பதற்கு அல்லது பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அது அமைந்து விடுகிறது. அதுபோல அது வேறு உடல் ரீதியான நோயை அது ஏற்படுத்தி கொடுக்கும். தூக்கம் குறைவாகிற சந்தர்ப்பத்தில் உடல் ஆரோக்கியம் குறைகிறது. அதனால் வேறு பல நோய்களை இந்த உடலிலே அவன் ஏற்படுத்திக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல உடற்பயிற்சியை முற்றுமுழுதாக அவன் குறைத்து விடுகிறார். இன்று நாம் பார்க்கிறோம், இந்த எந்த ஒரு விளையாட்டாக இருந்தால் உடற்பயிற்சியில மிக குறைவான உடற்பயிற்சி இருக்கக்கூடிய விளையாட்டாக அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த கிரிக்கெட். அதை கூட விளையாடுவதற்கு இன்று மைதானங்களிலே குறைந்த அளவான பிள்ளைகள் தான் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லது இன்று ஒரு போட்டியை ஆரம்பித்து விட்டால் ஒவ்வொரு அணியாக ஒவ்வொரு கிளப்பாக அவரை அழைத்து இவரை அழைத்து என்று ஏதோ ஒரு வகையில் 11 பேரை சேர்த்திழுத்துக் கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்றால் அவர்கள் உடற்பயிற்சியிலே ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், விளையாட்டிலே விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதற்கான காரணம் நீண்ட நேர சமூக வலைதள பாவனையாளர்களாக அவர்கள் இருப்பதுதான் காரணம். அல்லது இரவு முழுக்க அதனை பயன்படுத்திவிட்டு பகல் பொழுதுகளில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொருளாகும். எனவே இந்த வகையில் அவர்களுக்கு அதிலே உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதனை பார்க்கிறோம். அதுபோல உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு தேவையான எந்த விதமான அசைவும் இல்லாத காரணத்தினால் பல்வேறுபட்ட நோய்களுக்கு அவர்கள் உட்படுத்தப்படுகிறார்கள். அதுபோல பல நரம்பியல் பிரச்சனைகள் தொடர்ந்தேர்ச்சியாக பல மனுத்தியாளங்கள் ஒரே இடத்தில் இருக்கிற காரணத்தினால் அவர்களுடைய நரம்புகள், அவர்களுடைய நாளங்கள், அதனுடைய செயற்பாடுகள் மிக மிக குறுகிய செயற்பாடுகளை வெளிப்படுத்தி அவ்வாறே அவர்களுக்கு நரம்பியல் ரீதியான பிரச்சனைகளையும் சோக நோய்களையும் ஏற்படுத்துவதற்கு போதுமானதாக அதிக நேர சமூக வலைதள பாவனைகள் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது தவிர உளரீதியான பாதிப்புகள் என்று மிக அதிகமாக இருக்கிறது. அவர்கள் மனதை அப்படியே அல்லது அவர்களுடைய புத்தி பேதலிக்கிற அளவுக்கு அவர்களுடைய நேரங்களை முழுமையாக அதிலே செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது தவிர இன்னொரு வகையில் அவர்கள் இந்த பேஸ்புக் அல்லது அதனுடைய மோசமான பேஜ்கள், இந்த டிக்டாக் அல்லது அதிலே இருக்கக்கூடிய மோசமான பேஜ்களை லைக் செய்து அதிலே வரக்கூடிய ஆபாச காட்சிகளை பார்த்து அவர்கள் வயதுக்கு மீறிய ஒழுக்கமற்ற செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக அல்லது அதனை கண்டு ரசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறுகிற பொழுது நிச்சயமாக இந்த குழந்தைகள் பெற்றோர்களால் கண்காணிக்கப்படாமல் விடப்படுபவர்கள். இவர்களால் அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் எந்த விதமான நன்மையும் இல்லை என்பதனை நாம் அனைவரும் மிக மிக அறிந்தவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால்
எவ்வாறு கல்வியை கொடுப்பதற்கு ஆசைப்படுகிறோமோ, அதற்கான முயற்சியை எடுக்கிறோமோ, எவ்வாறு அழகிய போதனைகளை வழங்க வேண்டும், எங்களுடைய கலாச்சாரங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையாக எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ, அதே போன்று அவர்கள் சமூக வலைதள பாவனை பயன்படுத்துகிற பொழுது அந்த இணைய பாவனையின் போது அதற்கான ஒரு கட்டுப்பாட்டை நாங்கள் விதிக்க வேண்டும். எங்களுடைய கண்முன்னே அவர்கள் அவதானிப்போடு, எங்களுடைய அவதானிப்புக்கு கீழ் அந்த இணைய வசதிகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்பதனை நாம் ஒவ்வொரு பொழுதிலும் அவதானிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது தவறும் பட்சத்தில் நிச்சயமாக அதிலே நாங்கள் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாது அவர்களை விட்டு விடுவோமாக இருந்தால் சிறந்த ஒரு கல்வி சமூகமாக, சிறந்ததொரு பண்பாட்டு மிக்க சமூகமாக, சிறந்ததோர் நல்ல முன்மாதிரி மிகுந்த சமுதாயமாக எங்களுடைய சமுதாயம் மாறுவதற்கு மிக மிக சிரமமாக அது அமைந்துவிடும் என்ற அந்த உண்மையை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறுதியாக இது போலவே முதியவர்களும் எங்களுடைய சமூகத்தின் சொத்து, அவர்களுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதும் எங்களுடைய மிக பெரும் கடமையாக இருக்கிறது. எனவே எவ்வாறு குழந்தைகளை சிறந்த முறையில் வழிநடாத்த வேண்டுமோ, வளர்த்தெடுக்க வேண்டுமோ, அதுபோலவே எங்களுடைய முதியவர்களை நாங்கள் அவர்களை மிக ஒழுங்கான முறையிலே பாதுகாக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய அனுபவங்களை பெறக்கூடியவர்களாக, அவர்கள் பெற்ற பாடங்களை படிப்பினையாக பெறக்கூடியவர்களாக, அவர்களுடைய ஆலோசனைகளை எங்களுடைய எல்லா இடங்களிலும் முதன்மைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே இந்த இரண்டு அம்சங்களும் சிறப்பாக இந்த சமூகத்தில் அமைகிறதோ நிச்சயமாக அந்த சமூகம் சீரிய ஒரு பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது பொருளாகும். எனவே எங்களை சிறந்த சமுதாயமாக இந்த குழந்தைகளாலும் இந்த முதியவர்களாலும் அல்லாஹு தஆலா ஆக்கி அமைத்து எங்களை நாளை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தவர்களுள் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.